ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி பறிக்கலான்ட்டு தான் மாடிக்கு வந்திருக்கிறேன். மாடி தோட்டத்தில் முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லி தண்ணி ஊற்றுறது. சம்மரில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது காலையிலையோ சாயங்காலமோ ஏதாவது ஒரு நேரம் எப்படியாவது வந்து தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிக்கும். ஆனால் அந்த மழை காலம் வந்தோடனே கொஞ்சம் சோம்பேறி ஆகிடுது. இன்றைக்கி மழை பெஞ்சிரும், கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு பெய்யும் அப்படின்னு. அப்படி தான் 2 நாள் முன்னாடி ஈவினிங்கில் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம். பார்த்தா ஒரு 8 மணிக்கெல்லாம் மழை அப்படி பிச்சுட்டு ஊற்றிடுச்சு. அதே மாதிரி என்றைக்காவது நம்ம இயற்கை இடுபொருள் கொடுக்கலான்ட்டு அன்றைக்கி தான் போய் கொடுத்துருப்போம். அன்றைக்கி பார்த்தா மழை அவ்வளோ அதிகமாக பெஞ்சிருக்கும். தண்ணி ஊற்றுற வேலையில் ஸ்கிப் பண்ணிடலாம், மழை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் விட்டது. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா மழையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, தண்ணி ஊற்றுற வேலையை எப்பவும் போல் செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. அது என்றைக்காவது இந்த சோம்பேறித்தனம் வரும். மற்றபடி அந்த கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றுறப்ப நிறைய சிந்தனைகள், நம்ம வந்து இன்னைய டே எப்படி இருக்கும், நேற்று எப்படி இருந்துச்சு, அடுத்து என்ன பண்ணணும், பொதுவாக ஃபேமிலியில் நடக்கிறது இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதிரி நம்மளை வந்து நம்மளே வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட முக்கியமாக நம்ம எவ்வளோ வந்து ப்ரெஷராக இருந்தாலும் அந்த மாடியில் தண்ணி ஊற்றுறப்ப அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம், நம்ம டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். அதனால் இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், மனசுக்கும் எக்ஸசைஸு, செடிக்கும் தண்ணி ஊற்றுன மாதிரி ஆச்சு. இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கொத்தரங்காய், தட்டைப்பயிறு, பாகக்காய், மிளகாய். அதுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.